மாதுமையா சாபம் மதால் தானவனும் பதறி மாதுமையா சாபம் மதால் தானவனும் பதறி ஆண்டைக்கு ஒரு கப்பம் மதி அடியறையாய் கொடுத்தார் இப்படியே பல நாளாய் கொடுத்து வரும் நாளில் இப்படியே பல நாளாய் கொடுத்து வரும் நாளில் அரும்பாவி தாருதனுக்கு அழிவு வரும் காலம் கொடுத்து விட்டே கப்ப மதி தடுத்து விட்டான் பாவி 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 ஆண்டைக்கு ஒரு பணம் இந்த பார்வதிக்கு கப்பம் கட்டுப்பான்னு சொன்னா இது போல கப்பம் கொடுத்துட்டு வர்றா இந்த தாருடைய மந்திரி பல வருஷமா கொடுக்க நினைக்கிறான் போயும் ஒரு பெண்ணுக்கு நாம கப்பம் கொடுக்கலாமா கேவலம் கொடுக்கிற கப்பத்தை நிறுத்திருன்னு சொன்னான் பார்த்தால் பார்வதி பகவானிடத்தில் ஓடி வந்தாள் சுவாமி அன்னைக்கே என்ன பார்த்து வாடி போடின்னு சொன்னா நீங்க கொடுத்த வரச்சுடைய மம்மதை ஆகையினால இன்னைக்கு எனக்கு கொடுத்து வந்த அந்த கப்பத்தை நிறுத்திட்டா இனி வைக்க கூடாது தாருடைய தலையை அறுக்கணும்னு சொன்னான் அப்படி நன்றி சொல் நாய் பார்வதியே ஆடியே தாளவனை கொல்ல ஆயிலேயே பார்வதியே பிள்ளையாலாகாதே ஆயிலே பார்வதியே தாருதேனை கொல்ல ஆர்கூழல் மாறி எழுதுரையே கல்லியராய் எலவே நான் பிறவி செய்தார் கல்லியராய் பிறவி செய்தார் கல்லியராய் ஈஸ்வரனார் பிறவி செய்தார் இப்படியே பிறவி செய்தார் ஈஸ்வரனார் பொழுதே பார்வதி சொன்ன உடனே பகவான் நினைக்கிறார் ஆண் பிள்ளையால இந்த தாருதனை கொல்ல முடியாது பெண்கள் வைத்து தானே கொல்ல முடியும் அதனால தெய்வலோக கன்னி பெண்கள் 7 பேரை வரவழைத்து 7 பேருக்கு 70 பேருடைய பலத்தை கொடுத்து நீங்க சென்று தாருதனை அழித்து வாருங்கன்னு சொன்னா பரத்தை வாங்கி 7 கன்னி பெண்களுமாக வந்து தாருதனுடைய கடற்கரையில் வந்து எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா வாடா வாடா தாருதா எனவே வாடா வாடா தாருதா எனவே கண்ணிய கூறவே தாருதன் தானும் போறது செய்தார் வந்தவன் தன்னோட படைகளை ஏவி அம்பிலே ஆயுதம் தன்னை பறித்து வீரமதாக போர் பெரு வேளை தேவ மடவா அசுரருடனே மனசாரி இடசாரியை வீசே காலருவாத்தில கரமருவாத்தில கண்டம் ரெண்டாய் விழுவாத்திலவே தோழருவாத்தில துடையருவாத்தில குண்டம் ரெண்டாய் விழுவாத்திலவே வெட்டிகள் படவே சட்டைகள் அறவே மேனியில் ரத்தம் ஆராய் ஓடு வெட்டிகள் பட்டு இறந்தார் திரும்ப எழுப்பிட கண்டார் கண்டதுமாயிலே மார்கள் எல்லோரும் காலும் கையும் ஓய்ந்தவனின்றி வெண்டுரையாமலே ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு திசையை நோக்கி ஓடினாரே படைகளுக்கும் 7 கன்னிமார் படைகளுக்கும் பயங்கரமா யுத்தம் நடக்கும். ஒருவேளை இந்த கன்னிப்பெண்கள் வந்து தாரதுடைய படையில ஒரு ஆளை ஒரு வெட்டி ஒரு சொட்டு ரத்தம் கீழ போயிட்டா போதும். அதுல இருந்து 9 அசுரர்கள் டப்புடி முளைக்கிறாங்க. ஒருத்தர் செத்து போயிட்டா கோடி பேர் பிறக்கிறான். தலையை வெட்டிட்டா தலை தலக்குது. இப்ப கொஞ்ச நேரம் தான் யுத்தம் நடந்திருக்கும். 1 லட்சம் படம் இப்ப 9 லட்சமா ஆயிட்டு. கன்னிப்பெண்கள் பார்த்தாங்க
தாரதனை நம்மால கொல்ல முடியாது 7 பேரும் தாரதனை கொல்லாம கைலாச மலைக்கு போற அங்க உள்ளவங்க மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. ஆகையால 7 பேரும் 7 திசையில போய் நிக்கிறாங்க. கற்களையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், வேலிக்கரையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், கற்களையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள், வேலிக்கரையில் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். வாழ்வீச்சு கோஷ்டத்திலே திவளகி ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொட்டடிக்காரை அம்மை என்று அம்மை அம்மை என்று சித்திரையால் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொட்டடிக்காரை அம்மை என்று அம்மை என்று அம்மை இளையல் ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கொடுநல்லூர் பகவதி என்று நல்ல பகவதி என்று கொடியிடையாள் அம்மை ஒருத்தி போனாள். ஆக இந்த 7 பேர்ல 5 பேரு கேரளத்து போய் இருக்கிறார். ஒருத்தி வர்க்கலில் போய் இருக்கிற வர்க்கல பகவதி, சரி, வாழ்வீச்சு கோஷ்ட பகவதி 2, சொட்டானிக்கர பகவதி 3, ஆட்டுவா பகவதி 4, கொடுநல்லூர் பகவதி 5 ஆகி போச்சு. 5 பேர் மலையாத்துக்கு போயிட்டா, 2 பேர் கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வந்துட்டா. யாரெல்லாம்? கன்னியாகுமரியிலே குமரியிலே கடற்கரையில் அம்மை ஒருத்தி போனாள். கன்னியாகுமரியிலே கடற்கரையில் ஒருத்தி போனாள். மண்டைக்காட்டு செல்வி என்று செல்வி செல்வி மகமாயி ஒருத்தி போனாள், ஒருத்தி போனாள். கன்னியாகுமரியில போய் கடற்கரையில் ஒரு அம்மா இருக்கிற கன்னியாகுமரி பகவதி, குமரி பகவதி. அந்த அம்மா பெயராலே ஒரு மாவட்டம், அந்த மாவட்டத்தில் நாம் பிறந்திருக்கிறோம், புண்ணியம் செய்தவங்க இல்லையா. இன்னொரு அம்மா எங்க போயிட்டானா மண்டைக்காட்டுல போயிட்டா, மண்டைக்காட்டு பகவதி. 7 பேர் 7 திசையை நோக்கி போன உடனே பகவான் நினைக்கிறார், இனி பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், மூட தலையறிக்கே பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், பிறவி செய்வோம், அசுரனோட தலையறிக்கே தலையறிக்கே. பொறுக்கி அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளியை பகவான் பிறவி செய்ய செய்வோம், அசுரனுடைய தலையறுக்க. போருக்கு அலங்காரி பூவை பத்திரமாகாளி, பத்திரமாகாளி பிறவி செய்யும் சொல்லி தேவர்களை அழைத்து சொல்லுகின்றார் பகவான். என்ன சொல்றாரு? தேவர்களே, சுவாமி நீங்கள் சென்று திருப்பார்கடலில் போய் அமிர்தம் கிடையுங்கன்னு சொன்னார். நல்லது சுவாமி. தேவர்கள் எல்லாம் வருகின்றார்கள். ஆலியை தாலியா சமைத்து மகேந்திரியின் மலையை மத்தாக வைத்து மாதுகு என்று சொல்லக்கூடிய பாம்பை கயிறாக பாவித்து அழகாகவே அமிர்தம் கிடைக்கின்றார்கள். சந்திரனை செல்லாக பாவித்து அமிர்தம் கிடைக்கும் போது என்ன ஆக தெரியுமா? கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்து பிறந்தாள். கடைந்த அமிர்தத்திலே முத்தவள் வந்து பிறந்தாள். பொல்லாதவரிடம் அதிலே நீ போயிருப்பாய் மூத்தவளே. முதல் நாள் அமிர்தத்திலே மூதேவி வந்து பிறக்கிறார். சரி, அவளை போய் பகவான் முன்னால கொண்டு விட்டாங்க. பொல்லாதவர் இடமதிலே போய் இருப்பாய் மூத்தவளைன்னு வரம் கொடுத்து அனுப்பினார். சரி சரி சரி. 2ஆம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தாள். 2ஆம் நாள் அமிர்தத்திலே இளையவள் வந்து பிறந்தாள். நல்லவர்கள் இடமதிலே நாயகியே நீ இருப்பாய்.
அகிலும்